ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னி, கார சட்னி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது போல் செய்து பாருங்கள், சுவை பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு 4 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு 3 வரமிளகாய். மிளகாய் நீங்கள் சட்னி எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு எல்லாமே லிமிட்டாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 2-3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நைட்டே இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டேங்க இந்த சுவையை. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. கடைசி அது கூட சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு உடச்சக்கல்ல இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செய்யும்போது இன்னும் ருசியாக இருக்கும் சட்னி. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ அரைச்ச சட்னியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாங்க. சட்னி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தாளித்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் காஞ்சது, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருந்தது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சுவையான வெங்காயம் பட்டை லவங்கம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.